அரியலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். விழா மேடையில் இருந்த கருணாநிதி படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரத்தில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் தைவான் நாட்டைச் சேர்ந்த டீன் ஹூஸ் குழுமத்தின் புதிய காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். முன்னதாக ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பை தொடங்கி வைக்க வாரணாசி அங்கன்வாடி மையத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு குழந்தைகள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். திமுக மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாகி விடாது என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க. ஆக நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது. டிவியை பார்த்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள மாட்டேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் பணியாற்றுவதற்கு அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் உறுதியளித்ததாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் நடந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பெரம்பலூர் சென்ற முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். அப்போது KN நேரு, MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு, சிவசங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடன் இருந்தனர். 17 அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கோம். என்ன செய்கிறது சார்? சிமெண்ட் ஆலையில் மாற்று எரிபொருள் எரியூட்டும் அமைப்பு 30 கோடி ரூபாய் செலவில் நிறைவடையும். புறவழி சாலை இது ஜியோ லேண்ட் அக்விசிஷன் போயிட்டு இருக்கு. பைபாஸ் ரோடு, செந்துறை பைபாஸ் ரோடு. இதன் பின்னர் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து பெரம்பலூர், அரியலூர் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் 200 தொகுதிகள் என்ற இலக்கை அடையும் வகையில் பணியாற்றுவதற்கு திமுக நிர்வாகிகள் உறுதியளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. 4 T20 போட்டிகளில் விளையாட இந்திய அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. முதல் 3 போட்டிகளில் இந்தியா 2லும், தென்னாப்பிரிக்கா 1 போட்டியிலும் வெற்றி அடைந்திருந்தது. இந்நிலையில் 4வது T20 போட்டி நேற்று இரவு நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. 2வது மற்றும் 3வது T20 போட்டிகளில் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்த சஞ்சு சாம்சன் நேற்றைய போட்டியில் முதலில் நிதானமாக ஆடினார். அபிஷேக் சர்மா 36 ரன்களில் வெளியேறினார். பின்னர் சஞ்சு சாம்சனுடன் ஜோடி சேர்ந்த திலக் வர்மா பந்துகளை சிக்சர்களாக பறக்கவிட்டு வானவேடிக்கை நிகழ்த்தினார். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 1 விக்கெட் இழப்புக்கு 283 ரன்கள் குவித்தது. 284 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய தென்னாப்பிரிக்கா அணி 18.2 ஓவர்களில் 148 ரன்களில் ஆட்டவிழந்தது. இதனால் கடைசி 20 ஓவர் போட்டியை இந்திய அணி 135 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஓம் பகதூர் என்ற பாதுகாவலர் கொலை செய்யப்பட்டு ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சோளூர் மட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோசாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தனர். அதில் கோடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பதாக வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு வழக்கு தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். இதையடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லாத நிலையில் வழக்கில் எதிர்தரப்பு சாட்சியாக ஏன் அவரை விசாரிக்க கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி வேல்முருகன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, பக்தர்களின் வருகையானது தற்போது எப்படி உள்ளது? பக்தர்களுக்கு என்னென்ன கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில், ஐயப்பனுடைய ஸ்ரீ கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. அதாவது மண்டல பூஜை நிகழ்வுகளுக்காக நேற்று மாலை திறக்கப்பட்டது. இரவு 11 மணி வரை 30,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். பிறகாக இன்றைக்கு கோவில் நடை இரவு 11 மணிக்கு அறிவராசனம், அதாவது பாடகர் ஜேசுதாஸ் பாடிய அறிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. புதிய மேல்சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய அருண்குமார் நம்பூதிரி இன்று காலை வழக்கம் போல பூஜைகளை துவக்கினார். காலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. கோவிலினுடைய கண்டரு ராஜீவர் தலைமையில் கோவிலினுடைய மேல்சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருண்குமார் நம்பூதிரி தற்போது அந்த கோவிலை திறந்து வைத்து கோவிலில் விளக்குழியில மின்னக்கூடிய ஐயப்பனுடைய விக்கிரகத்தை பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அதிகாலை 3 மணிக்கே துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து சுவாமிக்கு தற்போது நெய் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய அவர்கள் இருமுடியில முன்முடியில் சுவாமிக்காக கொண்டு வரக்கூடிய நெய், தேங்காயில் அடைக்கப்பட்டிருக்கூடிய நெய்யினால் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. காலை 7:30 மணி வரைக்கும், பிறகாக 9:30 மணிக்கு மேல் 11 மணி வரைக்கும் நெய் அபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறும். உஷா பூஜை மற்றும் உச்ச பூஜைகள் நடைபெற இருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 10,000 நபர்கள் எரிமேலி, பம்பா மற்றும் நிலக்கல் பகுதியில் ஆன்லைன் கவுண்டர்கள் உடனடியாக தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தரிசனம் செய்து அவர்கள் 10,000 நபர்கள் அவ்வாறு அனுமதிக்கப்படுகிறார்கள். நாளொன்றுக்கு 80,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் காலை 3 மணி முதலேயே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்வதாக பக்தர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். தற்போது இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்த 70,000 பக்தர்கள் மற்றும் இங்கே உடனடியாக முன்பதிவு செய்யக்கூடிய 10,000 பக்தர்கள் என 80,000 பேர் தரிசனம் செய்து வருகிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சபரிமலையில் மட்டும், அதாவது சன்னிதானத்தில் மட்டும் 5,000 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கமாண்டோ படையினர், அதிரடி படையினர், அதோட மட்டுமல்லாமல் அதாவது அதிரடி படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் என பல அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. கோபுரம் அமைத்து, அதாவது உயர் கோபுரங்கள் அமைத்தும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சிசிடிவி கேமராக்களும் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நடுவே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நடைப்பந்தல் மூலமாக, அதாவது இருமுடி ஏந்தி வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே 18ஆம் படி வழியாக சபரிமலை ஐயப்பனை ஏறி தரிசனம் செய்ய முடியும். அவ்வாறு இருமுடி கட்டி வரக்கூடிய பக்தர்கள் 18ஆம் படி வழியாக ஏறி இந்த பக்தர் நமது ஒளிப்பதிவாளர் பொன்மணி காட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதுல நடைப்பந்தல் வழியாக அது வழியாக சுவாமியை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டமாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அவ்வாறு 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பிறகாக மாலை 4 மணி வரைக்கும் கோவில் நடை பூட்டப்பட்டிருக்கும். அதன் பிறகாக மீண்டும் நடை திறக்கப்பட்ட இரவு 11 மணி வரை தரிசனம், ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள்.
கூட்டம் மேலும் அதிகமானால் மாலை 3 மணிக்கே நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலையில் நெய் தேங்காய் அவர்கள் நெய்யபிஷேகம் செய்வதற்கான நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் சபரிமலை முழுமையாக பக்தர்களால் நிரம்பி காட்டப்படக்கூடிய நிகழ்வு தான் காணப்படுகிறது. மோனிஷா, சபரிமலையில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.